பேர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா பிவிசி மெட்டாவுடைய டோக்கன் ஃபார்மிங் வெப்சைட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி மிட் நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பிவிசி மெட்டாவுடைய ப்ரைஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் டபுள் டிஜிட் ஆகும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி டபுள் டிஜிட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த P2P ஸ்வாப் ஆப்ஷன் மூலமாக இதை வந்து வெப்சைட்டில் நாம் இந்த P2P ஸ்வாப் மூலமாக பை அண்ட் செல் பண்ணுறதுனால பிவிசி மெட்டாவுடைய ப்ரைஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் டபுள் டிஜிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரான்சாக்ஷனில் சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெப்சைட்டில் வந்து தொடர்ச்சியாக அதுக்கான சேஞ்சஸை வந்து பண்ணிட்டு வராங்க. கூடிய சீக்கிரத்தில் நமக்கு சில புது விஷயங்கள் இந்த டோக்கன் ஃபார்மிங் அதாவது பிவிசி மெட்டாவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பிவிசி மெட்டாவுடைய ப்ரைஸை வந்து டபுள் டிஜிட் ஆக்குறதுக்கு என்னென்ன பிளான் இருக்கோ அதுக்கான புது விஷயங்கள் வந்து பிவிசி மெட்டாவில் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி மெட்டா வெப்சைட்டில் திரும்பவும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறத புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இது டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதை இப்போ ரிவார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்த ரிவார்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீடு வேல்யூவும் ஃபார்ம் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீடு வேல்யூவுக்கு மேலே பிவிசி யூசர் வேலட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இப்போ நான் காட்டுறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீடு வேல்யூக்கு மேலே பிவிசி யூசர் வேலட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாகவே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிவிசி யூசர் வேலட் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அதை டோட்டலாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பிவிசி மெட்டாவுடைய மதிப்பு அதாவது குவான்டிட்டியை வந்து அதிகமாக்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நாம் ஒரு பிவிசி மெட்டா தான் நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 5 பிவிசி 5 பிவிசி மெட்டா டோக்கன் வரைக்கும் நம்மளுடைய இந்த ரிவார்டு வேல்யூலேருந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு டைரெக்டாக வந்து பிவிசி மெட்டாவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறமா இனிமேல் வரக்கூடிய ரிவார்டு வேல்யூவை டைரெக்டாக நாம் பிவிசி மெட்டா டோக்கனாக நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க என்டர் பிவிசி மெட்டா டோக்கன். ஸோ இதிலே வந்து அப் டு 5 பிவிசி வரைக்கும் நாம் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டா டோக்கனாக நமக்கு வரக்கூடிய ரிவார்டு வேல்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாம் டைப் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பிவிசியை டைப் பண்ணணும். எவ்வளோ பிவிசி நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் டைப் பண்ணணும். ஸோ பியூஎஸ்டியாக இந்த இடத்துல டைப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் 1 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 3.19 பியூஎஸ்டி அப்படின்னு காட்டும். ஸோ நம்மளுடைய இந்த ரிவார்டு வேல்யூவில் 3.19 பியூஎஸ்டி இருந்தால் நாம் வந்து இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிவிசி மெட்டா டோக்கன் நமக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதே போல் இப்போ நான் 5 டைப் பண்ணுறேன். ஸோ 5 டைப் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ பியூஎஸ்டி நமக்கு இருக்கணும் அப்படின்னா 15.97 பியூஎஸ்டி நம்மளுடைய இந்த ரிவார்டு வேல்யூ அப்படின்ற இடத்துல இருக்கணும். ஸோ இனிமேல் இந்த ரிவார்டு வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு டோக்கன் ஃபார்மிங்கில் இருந்து வரக்கூடிய ரிவார்டு வந்து இதில் ஆட் ஆகும். ஸோ அந்த ரிவார்டை நாம் டைரெக்டாக பிவிசி மெட்டா டோக்கனாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 5 பிவிசி மெட்டா வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வேலெட்டில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ அதனால் இப்போ லைவாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்ட முடியாது. ஸோ ரிவார்டு வந்து ரிசீவ் ஆகும்போது எவ்வளோ நேரத்தில் பிவிசி மெட்டா ரிசீவ் ஆகுது ட்ரஸ்ட் வாலெட்டில் திரும்ப வந்து அடுத்து 5 பிவிசி மெட்டா அடுத்த ட்ரான்சாக்ஷன் நம்ம எப்போ பண்ண முடியும் அதுக்கு எவ்வளோ டைம் அப்படிங்கிறத நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய குட் நியூஸ். மேக்ஸிமம் 5 பிவிசி மெட்டா வரைக்கும் நம்மளால் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்றது. ஸோ அதே போல் பிவிசி மெட்டாவுடைய ப்ரைஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக ஏற்ற இறக்கங்கள் வந்து பிவிசி மெட்டாவுடைய ப்ரைஸில் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த எதர் ட்ராப் ட்ராக்கிங் பாட் மூலமாக இதை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8% ஏறி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5% இறங்கியிருக்கு, 5% இறங்கியிருக்கு, திரும்ப பார்த்தீங்கன்னா 5% ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து பிவிசி மெட்டாவுடைய ப்ரைஸில் வந்து மாற்றங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில்
வெப்சைட்டில் நமக்கு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிற மாதிரி பிவிசி மெட்டாவுடைய ப்ரைஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் டபுள் டிஜிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் அதுக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.